கிருஷ்ணோபா அகாடமி நான் உங்க ராஜுங்க. ஓகே, இந்த வீடியோ பதில் இருக்கிற ஒரு சம்ம பார்க்கலாம். 88 சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஒரு கம்பி வட்டமாக வளைக்கப்படுகிறது எனில் வட்டத்தின் ஆரம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா 88 சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஒரு கம்பி, ஒரு நீளமுள்ள கம்பி எத்தனைன்னா 88 சென்டிமீட்டர் இருக்கு. இது என்ன பண்றாங்க, வட்டமா வளைக்கிறாங்க, வட்டமா வளைக்கிறாங்க. அப்ப அதனுடைய சுற்றளவும் 88 சென்டிமீட்டர் தான் வரும். கரெக்டுங்களா? 88 சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஒரு கம்பிய வளைக்கும் போது அதனுடைய சுற்றளவும் 88 சென்டிமீட்டர் தான். அப்ப நமக்கு வட்டத்தோட சுற்றளவோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். கரெக்டுங்களா? அப்ப வட்டத்தின் சுற்றளவுக்கு உண்டான ஃபார்முலா வந்து 2πr அப்படிங்கிறது தான் அதனுடைய ஃபார்முலா. வட்டத்தின் சுற்றளவுக்கு உண்டான ஃபார்முலா வந்து 2πr. சரி, ஓகே. அவன் என்ன கேட்கறான், ஆரம் கேட்கறான். ஆரம்னா ஆர் அப்படிங்கிறதுக்கு உண்டானதான் ஆரம் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? அப்ப வட்டத்தின் சுற்றளவு எவ்வளவு, 88 சென்டிமீட்டரா. 2πr வேல்யூ வந்து 88 சென்டிமீட்டர். அப்ப இதுல இருந்து நம்ம ஆரை கண்டுபிடிக்கலாமா? பையோட மதிப்பு வந்து 2 × 22/7. கரெக்டாங்களா? பையோட மதிப்பு வந்து 2 × 22/7 ஈக்குவல் 88. அப்ப ஆரை மட்டும் வெளியே எடுத்துட்டோம்னா 88 இந்த 22/7 இந்த பக்கம் வந்தா என்ன ஆகும், 7/22 மாறுமா? இந்த 2 வந்து இந்த பக்கம் வந்தா என்ன ஆகும், 1/2 ஆகுமா? இன்ட்டு 1/2. கரெக்டுங்களா? இப்ப இதை அடிச்சு போட்டோம்னா ஆரம் கிடைச்சிடும். 22 22 4 22 88. அதே மாதிரி 2 2 4 2 2. அப்ப 2 × 7 மீதி வந்து 2 × 7 வந்து தான் ஆரம், அதாவது 14 சென்டிமீட்டர் தான் ஆரம். இப்ப வட்டத்தின் ஆரம் மட்டும் கேட்டிருக்கிறதுனால நம்ம ஆரம் கண்டுபிடிச்சிட்டோம். இதே இடத்துல வட்டத்தின் பரப்பளவுன்னு கேட்டிருந்தாங்கன்னா πr² அப்படிங்கிற ஃபார்முலா வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். πr² அப்படிங்கிற ஃபார்முலா வச்சு அடிச்சு போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். புரியுதுங்களா? ஓகே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவுல உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். இத்துடன் கிருஷ்ணோபா அகாடமில இருந்து நான் உங்க ராஜு.